Hi guys, welcome back to my channel. உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி. என் வீடியோஸில் லேக் இருந்த காரணம் வந்து நான் ஃபில்மிங் செட்டப் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அந்த கேமரா ப்ராசஸ் தேடுறது அது கொஞ்சம் ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அந்த லேக். அண்ட் ஆல்சோ என்னோடய கலர்ஃபுல் ட்ரீம்ஸையும் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அதனாலையும் அந்த ப்ரிப்ரேஷன் அது எல்லாமும் போயிட்டுருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட்ஸில். இப்போ வந்து நைக்காவில் வந்து ஹாட் பிங்க் சேல் போயிட்டுருக்கு. ஸோ அதோட மேக்கப் கொஞ்சம் பாடி கேர் அந்த ரெக்கமெண்டேஷன் ஸ்கின் கேர் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். அண்ட் நான் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. என்னோடய ஃபேவரட்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் வந்து ஐலாஷஸ். நான் ஐலாஷஸ் இது வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிலாம் உங்களுக்கு ஐலாஷஸ் 2 ஐலாஷஸ் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ நான் போட்டிருக்கிறது இது மிஸ்க்ளரோட ப்ரொஃபஷ்னல் ஐலாஷஸ். இது வந்து இதில் நிறைய ஸ்டைல் இருக்குது. நான் வச்சுருக்கிற ஸ்டைல் வந்து 62. உங்களுக்கு ஐலாஷஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு கிரேட் ஆப்ஷன். மிஸ்க்ளர் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ப்ளஸ் நான் எதுவுமே இப்போ ஆஃபர்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் நான் மென்ஷன் பண்ணல. ஏன்னா நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃபர் ஆகும் ப்ரைஸஸ். ஸோ நான் எனிவேஸ் எல்லாமே நான் லிங்க்கில் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐலாஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ப்ரொஃபஷ்னலோட ஐலாஷஸ். இதுவும் வந்து அண்டர் 200 தான். இதுலேயும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. இதில் நான் வச்சுருக்கிற ஸ்டைல் வந்து M75. இது கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் லைக் போல்ட் ஐ லுக்ஸ்க்கெல்லாம் வந்து இது நல்லாயிருக்கும். நல்லா போல்ட் ஐ மேக்கப்லாம் பண்ணுறோன்னா அதுக்கு இதை நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்பவே அப்சஸ்டாக இருக்கேன் இந்த டைமில். நான் ரீசன்ட் பர்ச்சேஸ் தான் நான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். பட் ரொம்ப பிடிச்சி நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த லாக்மே அப்சல்யூட்டோட ஹைட்ரா ப்ரோ டிண்டட் மாய்ஸ்சரைசர். இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. பம்ப் பேக்கேஜிங்கோட வருது. நீங்கள் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா ஒரே ஷேடு தான் வருது. ஸோ நீங்கள் சம்வேர் பிட்வீன் ஸ்கின் டோன்லேருந்து கொஞ்சம் மீடியம் டீப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சூட் ஆகும். ரொம்ப டஸ்கி ஸ்கின்னுக்கு இது சூட் ஆகாது. பட் நான் வேறு டிண்டட் மாய்ஸ்சரைசரோட ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நார்மல் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. இது வந்து நல்லா டிண்டட் இருக்கிறதுனால நான் ரொம்ப கன்சீலர் அதெல்லாம் கூட லைட்டாக போட்டால் போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கவரேஜ் கொடுக்காது. பட் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஈவனாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. டெக்ஸ்சரும் சரி, ஸ்கின்ல எப்படி உட்காருதோ அதுவும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு குட் பை. நீங்கள் சேலில் வந்து ஆஃபரும் இருக்கும் லாக்மே இது. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் ரெக்கமெண்டேஷனில் இதுவும் என்னோடய ரீசன்ட் ஃபேவரெட். நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது எங்கள் அம்மாவோட ஃபேவரெட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஜெனோட பிரைட் பூஸ்ட் ஜெல் க்ரீம். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வருது. ரொம்பவே அழகாக இருக்குது. பேக்கேஜிங் லக்ஸுரியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜெல் கன்சிஸ்டன்சியில் க்ரீம். இதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. இதுக்கு ஸ்கின் டீஹைட்ரேட்டடாக இருக்குன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷைனுக்காக அப்ளை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் வழியாகவே எனக்கு ஷைன் வேணும் அப்படின்னா வந்து நான் டீ ஜோனில் மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணுவேன். சீக் இந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ், பிஃபோர் சன்ஸ்க்ரீன் அப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இதுக்கு மேலே நான் டிண்டடும் அப்ளை பண்ணிப்பேன் சம்டைம்ஸ். அது மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ஸ்கின் கேராகவே இது ஆக்சுவலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான். நான் காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறதுனால நான் அப்படி யூஸ் பண்ணிப்பேன். பட் நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா யூ வில் லவ் திஸ் பர்டிகுலர் ஒன் பிரைட் பூஸ்ட் ஜெல் க்ரீம். நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரேடியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிரைட் பூஸ்ட் இலுமினேட்டிங் சீரம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். இல்லை கொஞ்சம் லிட்டில் ஸ்பெக்ஸ் ஆஃப் கிளிட்டர் இருக்கும். பட் நிஜமாகவே அந்த ஒரு க்ளோ கொடுக்கணும், க்ளோ ஃப்ரம் வித்தின் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கம்மிங் மந்த்ஸ் வந்து வின்டர் வரப்போகுது. ஸோ நவம்பர், அக்டோபர், டிசம்பர்லாம் நம்ம ஸ்கின்க்கு வந்து ட்ரை பேச்சஸ் வரும். எனக்கே சம்டைம்ஸ் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும் ட்ரை பேச்சஸ் நிறையா வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வேணும்னா நான் இங்கே அப்ளை பண்ணிப்பேன். ஆக்னே ஸ்கின் வந்து லைக் உங்களுக்கு ரொம்ப ரெட்டிஷ்ஷாக அந்த மாதிரி ஆக்னே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ வந்து பாடி கேர் இது வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பியர்ஸ்லேருந்து பாடி வாஷ் டீடாக்ஸிஃபைங் ஆலோவேரா பாடி வாஷ். இது பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது கைஸ். இதோட ஸ்மெல் அமேசிங்காக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு பியர்ஸ் சோப் கூட ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சோப் ஃப்ரீ 100% சோப் ஃப்ரீ இது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்து நான் பாடி வாஷ் நீங்கள் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங்காக இது ஆலோவேரா இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும். நிஜமாகவே நல்லாயிருக்கு.
அதாவது குளிச்சு வந்தது கூட அந்த ஒரு ரஃப் ஃபீலிங் கொடுக்கல, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, நல்லா இருக்குது எனக்கு ஆக்சுவலி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரிஜினல் விலை 200 rupees, பட் ஆஃபரில் இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அகேன் யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். நெக்ஸ்ட் எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஐலாஷ் கலர் GUBB கப் அப்படின்ற பிராண்ட்லேருந்து இருக்கிற ஐலாஷ் கலர். இது என்னோடய ஃபேவரட் கைஸ். ஐ மீன் அட்லீஸ்ட் ஃபார் நவ் இது என் ஃபேவரட். பிகாஸ் 1 இது அஃபோர்டபுள், 2 இது வந்து அஃபோர்டபுளாக இருந்தாலும் லேஷஸை நல்லாவே கேர்ள் பண்ணும். ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கும், அண்ட் நல்லாவும் லேஷஸை கேர்ள் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐலைனர். ஐலைனரில் வந்து நான் சுகரோட ஐ வாண்ட் யூ ஸோ மேட் ஐலைனர் தான் ரெக்கமெண்டேஷனில் கொடுக்க போகிறேன். இது ஆக்சுவலி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல, பட் அப்படி பண்ணியிருந்தாலும் நான் இன்னும் உங்களுக்கு ரீஅஷ்யூர் பண்ணுறேன். இது செம்ம மேட் ஐலைனர். இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது பிளாக்காக மேட் ஃபினிஷில் செம்மையாக இருக்கும். இது அப்ளிகேட்டரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தின் அண்ட் திக் நமக்கு வேணுங்கிற இதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் கார்னரில் இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கேன். லேஷ் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஐலைனர் ஃபுல்லாக போடல. பட் இன்னும் கார்னரில் எனக்கு ஐலைனர் வேணும்னு நான் இப்படி பண்ணேன், தெரியவே இல்லை, அவ்வளோ சீம்லெஸ்ஸாக அழகாக வந்திருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், இந்த ஐலைனர் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஐலைனர்லேயே ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சுகர் ஐலைனர் ட்ரை பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் நான் வந்து பண்ணும்போது Nykaa ரெக்கமெண்டேஷனில் எல்லாத்துலேயுமே ஒரு ஃபவுண்டேஷன் சொல்வேன். அது எல்லாமே ஃபேவரட் தான் இப்போது கூட. பட் இதை நான் அடிக்கடி இப்போ யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி கூட அதுதான் போட்டிருக்கேன். இதுதான் ஃபேஸஸ் கேனடாவோட அல்டைம் ப்ரோ HD ரன்வே ரெடி ஃபவுண்டேஷன். இதுவும் வந்து நல்ல கிளாஸ் ஃபினிஷ் பாட்டிலில் நல்ல ஒரு பம்ப் பேக்கேஜிங்கில் வருது. இது வந்து மீடியம் கவரேஜ் தான், பட் அந்த ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னோட ஒரு ஷேட் டார்க்கர். பட் நான் உங்களுக்கு தான் தெரியும்ல, இப்படி அப்படியே ஏதாவது செஞ்சு நம்ம ஸ்கின் டோன் ஷேடு கொண்டு வந்துடலாம் அட் த எண்ட். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. வேறு ஃபவுண்டேஷன்ஸோட கூட மிக்ஸ் பண்ணுவேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேப்ளினோட ஃபிட்மியோட கூட மிக்ஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது கூட ஃபினிஷ் ரொம்பவே அழகாக கொடுக்கும். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அண்ட் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. அப்படி அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேக்கோட பெப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ். இப்போ வந்து இது ரொம்ப மினி சைஸில் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது Nykaa இருக்கான்னு தெரியல. இது தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். என்னுடைய எல்லா சைஸோட இதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இது எனக்கு எப்போ பிடிக்குன்னா, லாஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நடுவில் நமக்கு ட்ரையாக இருக்குது ஸ்கின்னு, மேக்கப் பண்ணும்போது ட்ரையாக ஃபீல் பண்ணுறோன்னா நடுவில் நான் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிப்பேன். நல்லா இது பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஹைட்ரேட்டடாகவும் திருப்பி கொண்டு வரும். அண்ட் திருப்பி அந்த லைவ் இதுக்கு கொண்டு வரும் ஃபேஸை ட்ரைனஸ்லேருந்து. ஸோ அதுக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் இன்னொரு செட்டிங் ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா, இதை நான் வந்து மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் செட் பண்ணுறதுக்கு போடுறது வந்து ஃபேஸஸ் கேனடா அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர். இது வந்து லைட்டாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே படி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த தடவை இந்த 2 ஃபேவரட் ஃபேஸஸ் கேனடாலேருந்து அண்ட் மேக் ஃபிக்ஸ் ப்ளஸ். எனக்கு தனியாக ஒரு ஹைலைட்டர் வேணும் அப்படின்னா வந்து ரீசன் ஃபேவரட் ஃப்ரம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸோட வெலோர் ஹைலைட்டர். இதனோட ரீசன் ஃபேவரட். டச்சே பார்த்திங்கன்னா அப்படியே வெல்வெட்டி ஃபினிஷில் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ ஹை ஷைன் தரும். ஸோ நான் ஹைலைட்டர் எதுவும் போடல என் ஃபேஸில். நான் இதை வந்து ப்ரஷில் அப்ளை பண்ணேன், ஃபிங்கரில் அப்ளை பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னோட நயன்தாரா எல்லோ கலர் சாரி மேக்கப் லுக்கில் கூட நான் இந்த ஹைலைட்டர் தான் போட்டிருப்பேன். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த ஹைலைட்டரை லைட்டாக ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா, என்ன அப்படியே லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். செம்ம ஷைனியாக இருக்குது. அண்ட் இதுலேயே நிறைய ஷேட்ஸும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹைலைட்டரும் அஃபோர்டபுள், வெரி அஃபோர்டபுள். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் கண்டிப்பாக ஆஃபரில் தான் இருக்கும். என்னோடய ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே எப்படி. இப்போ என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா மார்ஸ் பிராண்ட்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. இது மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் ஓப்பன் பண்ணணும். இது அப்படியே புல் பண்ண முடியாது. பட் ஷேடும் சரி, நிறைய ஷேட்ஸ் இருக்குது, டெக்ஸ்சர் செம்மையாக இருக்குது. இது வந்து செம்ம மேட் டைஸ். ஸோ நீங்கள் நல்லா லிப்ஸை ப்ரெப் பண்ணிக்கணும், இல்லாட்டி ட்ரையாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ பார்த்தீங்களா டெக்ஸ்சர். அண்ட் இது வந்து ரீசன்ட் பர்ச்சேஸ் ப்ளூ ஹெவன்லேருந்து ஹைப்பர் ஸ்டே சூப்பர் மேட் லிப்ஸ்டிக். இது நல்லா ஒரு மேட் ஃபினிஷ் அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். இது பார்க்கும்போது எனக்கு லாக்மே 95 லிப்ஸ்டிக்ஸ் ஞாபகம் வருது. இதுவும் இல்லை, இது பார்க்குறதுக்கு 95ஓட ஞாபகம் வருது. ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. ஐ மீன் ரொம்ப அப்படியே சூப்பராக இல்லை, ஓகேவாக இருக்குது.
ஆனால் இது செம்ம மேட் கைஸ், செம்ம மேட் ஃபினிஷ். ஓகேவா, இந்த ஷேட் தான். ட்ரையாக இருக்கும்போது அப்ளை பண்ணிங்கன்னா சத்தியமாக வெறுத்துருவீங்க, அது மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ லிப்ஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டு லிப் ஆயில், ஹைட்ரேட்டிங் லிப் பாம்லாம் போட்டு நல்லா ப்ரெப் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு மேலே க்ளாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கலர் பியூட்டிஃபுல். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா blushed wood 721. ஸோ உங்களுக்கு ஒரு பீச்சிஷ் நியூடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேட் ட்ரை பண்ணலாம். சேஸ் கைஸ், இதுதான் தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இந்த தடவைக்கான சேல் ஹாட் பிங்க், நைக்காவோட ஹாட் பிங்க் சேலுக்கு. ஸோ என் ரெக்கமெண்டேஷன்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா சொன்ன ப்ராடக்ட்ஸ் சரி எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன். 50%, 40%, 30%ன்னு ஒரு ப்ராண்ட்லேயும் மாறும். ஸோ நீங்களாக போய் லிங்க்கில் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸும் கரெக்டாக தெரியும். உங்களை எல்லோரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care, bye. And also on Instagramல follow பண்ணுங்கள், Aarthi Raman_. Take care, bye.